எல்லா மனுஷங்களுக்கும் தனக்கு பிடிச்சமான ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். அந்த வேலையை அவங்க ரொம்பவுமே விருப்பத்தோடு செய்வாங்க. இப்படித்தான் நபி அவங்க ஒரு சபையில் இருக்கும்போது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சொர்க்கவாசியை பற்றி சொல்கிறாங்க. புகாரியில் 2348வது ஹதீஸ். சுவனவாசி ஒருத்தர் இறைவன் கிட்ட, இறைவா நான் விவசாயம் செய்யணும்னு கேட்பார். அப்போது இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகள் உனக்கு பத்தலையா அப்படிங்கும்போது, நான் நல்லாவே இருக்கேன், என்றாலும் நான் உலகத்தில் இருக்கும்போது விவசாயம் செஞ்சது போல் இப்போ எனக்கு செய்ய ஆசையாக இருக்குன்னு விரும்பி கேட்டதுனால இறைவனும் அவருக்கு சில விதைகளை கொடுப்பான். அதை தூவிய அடுத்த நிமிஷமே அந்த விதைகள் வளர்ந்து தானிய மணிகள் எல்லாம் முத்தி அது அறுவடைக்கு தயாராக இருக்கும். இதை பார்த்து அந்த மனுஷன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போயிடுவார். அப்போ இறைவன் சொல்லுவான், எல்லா கஷ்டத்தையும் நீ உலகத்திலேயே அனுபவிச்சுட்ட, எனவே இந்த சொர்க்கத்தில் உனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாதுன்னு சொல்லுவான். அப்போது இந்த உலகத்தில் கஷ்டமான ப்ரொஃபஷன் அப்படின்னா அது விவசாயம் செய்கிறது தான். அவங்களுக்காகவே இறைவன் இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருக்கான்.